ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரியிலேருந்து 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அவுரி ஆணையத்தின்படி சட்டம் பாகம் 6 உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி 1862. இந்த இண்டிகோ கழகம் அல்லது அவுரி புரட்சி 1859 முதல் 60 வரை நடைபெற்றது. இந்த கழகத்தை கட்டுப்படுத்துவதற்காக அவுரி ஆணையம் 1860ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த அவுரி ஆணையத்தின்படி சட்டம் பாகம் 6 உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓராண்டு நிலவரி திட்டத்தை 5 ஆண்டு நிலவரி திட்டமாக மாற்றியவர்? ஆன்சர் டி வாரன் ஹேஸ்டிங். 1765ஆம் ஆண்டு தலைமை ஆளுநராக பதவியேற்ற ராபர்ட் கிளை ஓராண்டு நிலவரி திட்டத்தை முதலாக அறிமுகப்படுத்தினார். இந்த ஓராண்டு நிலவரி திட்டத்தை வாரன் ஹேஸ்டிங் முதலில் 5 ஆண்டாக மாற்றி பின்னர் மீண்டும் ஓராண்டாக மாற்றினார். பின்னர் இந்த ஓராண்டு நிலவரி திட்டத்தை காரன் வாலிஸ் பிரபு ஆளுநராக பதவியேற்ற பிறகு 1793ஆம் ஆண்டு 10 ஆண்டு நிலவரி திட்டமாக மாற்றினார். இதுவே நிலையான நிலவரி திட்டமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகள் என்பதன் பொருள்? ஆன்சர் சி கிராமம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாப்பிளா கிளர்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி 1921. மாப்பிளா கிளர்ச்சி கேரள மாநிலம் முஸ்லிம் விவசாயிகளால் தொடங்கப்பட்டது. ஜமீன்தார்கள் மற்றும் அரசுக்கு எதிராக இந்த மாப்பிளா கிளர்ச்சி தொடங்கப்பட்டது. 1921 டிசம்பரில் இந்த கிளர்ச்சி அடக்கப்பட்டது. இந்த அடக்குமுறையில் 2337 பேர் கொல்லப்பட்டனர். 45,000 பேர் சிறைபிடிக்கப்பட்டனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ 1900. பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் பஞ்சாப் விவசாயிகள் கழகத்தை கட்டுப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது. பஞ்சாப் விவசாயிகள் கழகம் வட்டிக்காரர்களின் அடக்குமுறையை எதிர்த்து 1890 முதல் 1900 வரை நடைபெற்றது. இச்சட்டத்தின்படி பஞ்சாபில் உள்ள மக்கள் 3 விதமாக பிரிக்கப்பட்டனர். பஞ்சாப் மக்கள் விவசாயிகள், சட்ட அதிகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டிக்காரர்கள் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டன. இச்சட்டத்தின்படி வட்டிக்காரர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின், இண்டிகோ கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் சி திகம்பர் பிஸ்வாஸ், பிஷ்ணு பிஸ்வாஸ் ஆகியோர்களின் தலைமையில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாப்னா கழகம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் டி கேசப் சந்திர சாய். பாப்னா கழகம் 1873 முதல் 76 வரை நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடா சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றவர்? ஆன்சர் ஏ மகாத்மா காந்தி. கோடா சத்தியாகிரகம் குஜராத் மாநிலத்தில் நடைபெற்றது. 1918ஆம் ஆண்டு கோடா சத்தியாகிரகம் நடைபெற்றது. பஞ்சத்தில் இருந்த விவசாயிகளை நிலவரி செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்ட அரசுக்கு எதிராக இந்த கழகம் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பர்தோலி இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர்? ஆன்சர் பி சர்தார் வல்லபாய் படேல். பர்தோலி இயக்கம் 1929 முதல் 30 வரை நடைபெற்றது. அரசு நில வருவாயை உயர்த்தியதன் விளைவாக அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. வரி செலுத்த மறுத்த விவசாயிகளின் நிலங்களை அரசு பறித்தது. பின்னர் 1937இல் பதவிக்கு வந்த காங்கிரஸ் அந்த நிலங்களை விவசாயிகளிடமே திருப்பி கொடுத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜாகீர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி, ஜமீன்தாரி என பல பெயர்களில் அழைக்கப்பட்ட வரி முறை எது? ஆன்சர் சி நிலையான நிலவரி திட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.